ஹாய் நண்பர்கள். இப்போ நம்ம என்னன்னா, இப்போ மலேசியாவில் ஒரு இடமா பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல. ஸோ அந்த வகையில் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்து பொட் அப்படின்னு சொல்லி இடம் ஒன்று இருக்குது. பொட்ஸ்ன்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே. இந்த பொட்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் வந்து வெளியிலேருந்து வாரீங்கன்னு எப்பவுமே, இப்போ வெளியூர்லேருந்து இங்கே ஏதோ சுற்றி பார்க்குறதுக்கு வாரீங்க அப்படின்னா, இங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ஹோட்டலோ இல்லாட்டி ஒரு பெரிய இடத்துல நீங்கள் எடுத்து தங்கிட்டு இருக்க மாட்டீங்க தானே. இப்போ சொல்லுவோம், இப்போ பேக்கு அது இதெல்லாம் எங்கேயா ஒரு இடத்துல வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம போயிட்டு சுற்றி பார்க்க வேண்டிய இடங்கள்லாம் பார்த்துட்டு சாப்பிட வேண்டிய இடத்துல போய் நம்ம ஏதோ ஒரு சாதாரண பட்ஜெட்டில் வந்தோம்னு வைங்களேன், போயிட்டு ஏதோ இருக்க கடையில் போய் சாப்பிட்டு அப்படி வந்துட்டு நைட்டுக்கு தங்குறதுக்காக மட்டும் ஒரு இடம் ஒன்று இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி ஒரு இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு இடம் ஒன்று தான் இந்த பொட்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ மலேசியாவை பொறுத்தவரை நிறைய இடங்கள்ல இந்த பொட்ஸ் அப்படின்றது இருக்குது. ஸோ இப்போ நான் போய்கிட்டு இருக்கிறதும் அது அந்த மாதிரி ஒரு இடம் ஒன்று தான். ஸோ அதையும் நான் காட்டுறேன். இப்போ உங்களுக்கு புதுசாக வாரவங்களுக்கோ இல்லாட்டி வார ஐடியா இருக்கிறவங்களுக்கும் இது உதவியாக இருக்கும், ஹெல்ப்பாக இருக்கும். மற்றது அது வந்து 35 ரிங்கட், இது 35 வெள்ளி கேட்குறாங்க. இதே அதை விட கம்மியானதும் இருக்கும். இப்போ சொல்லுவோமே, இப்போ ஒரு 20 வெள்ளியிலேருந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சில இடங்களில் 15 வெள்ளிக்கும் இருக்குதான். இப்போ நான் போகிற இடம் வந்து 35 வெள்ளி கேட்டிருக்காங்க. ஒரு நிமிஷம் இருங்க, நம்ம முகம் வேற ரொம்ப வெள்ளை கூட தானே, நம்ம வெள்ளையான பசங்களா, அப்போ கொஞ்சம் வெளிச்சம் அடித்தா தான் நமக்கெல்லாம் கேமராவிலே விளங்கும். ஸோ ஒரு 35 வெள்ளின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ அந்த இடத்துக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். ஸோ இது என்ன முக்கியம் அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துல இந்த இடத்துக்கு போனோம்னா இப்படி நிறையவே எல்லா இடத்துலையுமே இந்த பொட்ஸ் அப்படின்றது. அது இல்லாமல் இந்த பாருங்க, கொரோனா இன்னு ஒன்று திறந்துருக்காங்களா அப்படியா? சரி சரி, கொரோனா இன் அப்படின்ற ஒரு ரூம் இருக்குது. ஸோ அதையும் தாண்டி இப்போ போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதுதான் இந்த மை பாட்ஸ்ன்னு சொன்னேன்ல, இது நாம் தங்கி இருக்கிறது. இது பாருங்க, மை பாட்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது. இந்த இதில் ஒரு கட்டல் அப்படி தங்குறதுக்கு வசதி இருக்குது. 33 ரிங்கட் பர் பர்சன் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது. ஸோ இதை கேட்டை திறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ போன மாதிரி இருந்தால் ஸ்டெப்ஸோட ஸ்டார்ட் ஆகுது. இதில் உள்ளுக்கு போன மாதிரி இருந்தால் உள்ளுக்கு நம்மளோட ரூமை பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ இதில் ஒரு ரிசப்ஷன். இந்த ரிசப்ஷன் எஸ். ஸோ இது வந்து முழுக்கவே ரிசப்ஷன். இதில் வந்து ஒரு டோம் அப்படின்ற பேரில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். எவ்வளோ வருது, டோம் ஏ, டோம் பி, டோம் சி அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறமா இது வந்து நினைக்கல நம்ம உட்காந்துக்கலாம். இதில் ஃப்ரீ வைஃபை கிடைக்கும். ஸோ இதில் உட்காந்துட்டு நம்ம வைஃபை எது யூஸ் பண்ணுறோன்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரூமெல்லாம் வந்து இந்த பக்கத்தால் போகணும். இந்த பக்கத்தில் போன மாதிரி இருந்தால் இந்த பாருங்க, டோம் ஏ, பி, இந்த லொக்கர்லாம் இருக்குல்ல. ஸோ இப்படி நிறையவே இருக்கும். உள்ளுக்கு போகலாம், நான் அதை காட்டுறேன். அது இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கான வைஃபை யூசர் நேம், பாஸ்வேர்டு இது ரெண்டையும் தந்துடுவாங்க. ஸோ செக்இன் செக் அவுட் வந்து இங்கே வந்து 2 மணி, ஈவினிங் 2 மணிலேருந்து அடுத்த நாள் 12 மணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து அப்படின்னு இல்லை, சில நேரங்களில் மாறலாம். நிறையவே ஆள் இல்லை அப்படின்னா வந்து இருக்கலாம். ஸோ இதுவும் அப்படி தான். இந்த பாருங்க, இன்னைக்கு சார்ஜிங் போட்டு ஒன்று வந்துடும். அப்புறமா இன்னைக்கு உட்காந்து நம்ம சாப்பிட்றவங்க சாப்பிட்லாம். அப்புறமா இன்றைக்கி ஒரு ஒயிட் போர்டு ஒன்று தந்திருக்காங்க. இந்த ஒயிட் போர்டில் இப்போ நம்ம ஒரு டீமாக வந்து 4-5 பேர் இருக்கோம். ஒரு எந்த இடத்துக்கு போக இருக்கோ இல்லாட்டி அது வந்து என்ன சார் டீட்டெயிலே சரி அப்படின்னு சொன்னால் இதில் எழுதிக்கலாம். அது இல்லாமல் இன்றைக்கில் ஒரு அயன் பாக்ஸ், அப்புறமா ஹாட் வாட்டர், கோல்ட் வாட்டர் அது தந்திருக்கான். அப்புறமா மைக்ரோவேவ் ஒன்று இருக்குது, மைக்ரோவேவ் இருக்குது. அப்புறமா ஃப்ரிட்ஜ் ஒன்று இருக்குது.
ஸோ அதையும் தாண்டி பார்ப்போமா இருந்தால் கிடைக்கல நம்ம பாய்க்கக்கூடிய பிளேட்ஸ். அப்புறமா இனி கை கழுவுறதுக்கு தேவையான வாட்டர் இருக்குது. அப்புறம் அப்படியே வந்த மாதிரி இருந்தால் வாஷ் ரூம் இருக்குது. இதில் வந்து தண்ணி வருதா? தண்ணி வருது. ஓகே, இது வந்து நம்ம ப்ரஷ் பண்ணுறதுக்கும் முகம் கழுவுறதுக்கும். அதுக்கப்புறமா இங்கே எப்பயும் போல தான் டாய்லெட், பாத்ரூமாக ரொம்ப கவனமாக இருக்குது. ஓகே, பாத்ரூம் டாய்லெட் இருக்குது. அதில் ஹாட் வாட்டர் கோல்ட் ரெண்டுமே இருக்குது. இவ்வளோ தான். இங்கனைக்கில் வந்து நான் ப்ரஷ் பண்ணணுமா அந்த வேலையை கொஞ்சம் செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா இது உள்ளுக்கு குளிக்கிறது, உடுப்பு கழுவுறது, இந்த மாதிரி இந்த விஷயங்கள் இருக்கும். இதுக்கப்புறமா நேராக நம்ம படுக்கிற பெட்ரூமுக்கு போகலாம். ஸோ அது எவ்வளோ பெருசு அப்படின்றதையும் அவங்களும் பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம போயிட்டு ரூமை பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. சிங்கனைக்கில் கூட உட்காந்து இது பண்ணுறது கூட இருக்குது. ஆனால் யாரும் உட்காந்துருக்காங்க போல இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஆன்லைனில் புக் பண்ணிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே வந்து கூட புக் பண்ணிடலாம். இது உங்களோட கான்டாக்ட் நம்பர் ஒன்று தந்திருக்காங்க போல இருக்குது. இந்த பாருங்க இப்படி இருக்குது. இதில் லொக்கர்லாம் இருக்குது. ஸோ இந்த ரூம் நீங்கள் என்ன சார் இதில் ஒரு ரூம் எடுப்பீங்களா இருந்தால் இதில் லொக்கர் இருக்கும். இந்த அன்றைக்கு நீங்கள் கொண்டு வர ஏதோ பொருளை இது வச்சுக்கலாம். கேமரா கிளியராக தெரியுதான்றது தெரியலை. இப்படி பாருங்கள் இன்றைக்கில் ஒரு ரூம் இந்த மாதிரி ரூம் இருந்துக்கிட்டே இருக்குது. பாருங்க இதில் இருக்குது டோம், ஜி, டோம், ஹெச், இப்படி நிறைய இருக்குது. ஸோ நாம் இருக்க ரூமையும் போய் பார்க்கலாம். டோம் வந்து இந்த மாதிரி தான் தந்திருக்காங்க. ஸோ இதில் மேலே வந்து ஒருத்தர் இருப்பார் போல இருக்குது. அது இல்லாமல் இது நமக்கு தந்திருக்காது. ஸோ இதில் என்னென்னா ஒரு பல்பு, அப்புறமா சார்ஜ் போட்டு ஒன்று வந்துடுது. அதை தாண்டி உள்ளுக்கு போய் படுத்துருவோமா இருந்தால் இங்கே நினைக்கல நம்மளுக்கு தேவையான கர்டன் எனக்கு இருக்குது. போய் புக் பண்ணிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், ஃபுல்லாகவே முழுக்க முடிஞ்சிருச்சு கதை. அவ்வளோதான் இங்கே நினைக்கல வருது. அவ்வளோதான் ஒரு ரூம். அதை அப்படியே சேர்த்து இங்கே நினைக்கல நம்ம படுத்துக்கலாம். அவங்க நினைக்கல ஒரு சார்ஜ் போட்டுருக்கு. இவ்வளவுதான். நம்மளோட பேக் எது இருக்குமா இருந்தால் பேக்கை வச்சுக்கலாம். ஸோ இப்போதைக்கு இவ்வளவு தான். இது சம்மந்தமாக இன்னும் கொஞ்சம் என்ன சரி இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா நான் தாரேன். ஸோ இந்த பொட்ஸ் அப்படின்ற விஷயங்களுக்காக தான் இந்த வீடியோ முக்கியமாக எடுத்திருந்தேன். ஸோ அடுத்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.